ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமையின் உயிர்த்தெழுந்த ஞாயிறின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் கடந்த பெரிய வெள்ளி அன்று நான் உங்களை ஈஸ்டர் என்று சந்திக்கிறேன் என்று சொன்னேன். நிறைய செய்திகளோடு இப்போதும் நாம் அந்த ஈஸ்டர் செய்தியை நாம் கேட்கப் போகின்றோம். இந்த ஏப்ரல் 20 2025 நல்லமைப்பு நற்செய்தி சபையிலிருந்து இது உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. நாம் இதற்கு முன்பதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை அறிந்திருக்கிறோம். உயிர்த்தெழுந்தார், அவர் அதிகாலையிலே ஒரு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்திலே அவர் எவ்வாறு உயிர்த்தெழுந்தார் என்ற விவரம் போடப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாள் விடிந்து வருகையில் மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். மின்னலை போலவும் உறைந்த மலையை போல வெண்மையாக இருந்தது. காவலர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போனாலானார்கள். அல்லேலூயா. இதுதான் உயிர்த்தெழுதல் நடந்த காரியம். இதில் என்ன அப்படின்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே உயிர்த்தெழுந்து போயிட்டார். அவர் உயிர்த்தெழுந்ததற்கு சாட்சியாக தூதன் வந்து கல்லை புரட்டி தள்ளுகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்ம இந்த ஈஸ்டர் செய்தியின் தலைப்பு இயேசு தோட்டக்காரராக உயிர்த்தெழுந்தார். இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தார்? தோட்டக்காரராக உயிர்த்தெழுந்தார். அதுக்கு முன்பதாக இயேசு மரணம் அடைந்த உடனே அவருக்கு நடந்தது என்ன, அவருடைய சரீரத்துக்கு நடந்தது என்ன, இப்போதான் நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 58 முதல் 66 வசனங்களில் அவர் எப்படி மரணம் அடைந்தார் வாசிங்க. ஒருத்தர் மட்டும் வாசிங்க. கேட்டான், பிலாத்து கட்டளையிட்டான். அரிமத்தியா ஒரு யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து சுற்றி கண்மலையை வெட்டியிருந்த புதிய கல்லறையிலே வைத்து கல்லறையின் வாசலில் பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அங்கே மகளனா மரியாளும் போதும். அல்லேலூயா. இதுதான் அவரை அடக்கம் பண்ணப்பட்ட விதம். ஆனால் அவரை எப்படி அடக்கம் பண்ணினார்கள் என்பதை விலாவாரியாக யோவான் சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38 முதல் 42. இவைகளுக்கு பின்பு யாரும் தயவு செய்து பேச வேண்டாம், கவனமாக கவனிங்க. நம்ம ஒரு சர்ச்சில் உட்காந்துருக்கிறோம். அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனமாக இருந்த யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்தினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து அரிமத்தியா ஊர் யோசேப்புக்கு உத்தரவு கொடுத்தான். இயேசுவின் சரீரத்தை அரிமத்தியா ஊர் யோசேப்பு எடுத்துக்கொண்டு போனார். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியிலே இருங்க, நிக்கோதேமு யோவான் சுவிசேஷம் ஆரம்பத்தில் ஒரு மனுஷன் குழந்தையாக இருக்கும்போது எப்படி மறுபடியும் பிறக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் வந்து மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு வசனத்தை சொன்னார். என்ன பண்ண, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவா அவனை தந்தோடு இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்தாருன்னா அந்த வசனத்தை நிக்கோதேமுவை பார்த்து சொன்னார். ஒரு ராத்திரியிலே அந்தரங்க சீசன், யூதருக்கு பயந்தாலும் அந்தரங்கமாக அவரை பின்பற்றின சீசன். வாசிங்க. அவர் வெள்ளை போலமும் கரிய போலம், இதெல்லாம் வந்து பாடியில் தடவுறது ஏறக்குறைய 50 கிலோ. 100 ராத்தல்னா 50 கிலோ கொண்டு வந்தார். எடுத்து சுற்றி கட்டினார்கள். இதுதான் முக்கியம். ஒரு தோட்டம் இருந்தது, ஒரு புதிய கல்லை, தோட்டத்தில் ஒரு கல்லறை இருக்குது. அந்த கல்லறையில் கொண்டு போய் அவரை வைக்கிறாங்க. அல்லேலூயா. அதுக்கு முன்னால் அவரை அடக்கம் பண்ணின விதத்தை இப்போ சீலையில் சுற்றி கட்டினார்கள். இப்போ யூதர்கள் கல்லறை எப்படி கல்லறை 3 டைப்பான கல்லறை வச்சுருப்பாங்க. யூதர்கள் நிலத்துக்கு அடியில் தோண்டி பிணத்தை என்ன பண்ணுவாங்க, வைப்பாங்க. அது ஒரு டைப்பான கல்லறை. அடியில் தோண்டி அடியில் இறங்கி கல்லறையை வச்சு
மண்ணை போட்டு மூடிடுவாங்க. தோண்டி ஆனால் வச்சு மூடுவாங்க. நம்மளை மாதிரி மண்ணை தோண்டி இருப்போம்னா அதிலே நல்ல ஒரு ரூம் மாதிரி அடியில் தோண்டி வச்சு அது ஒரு கல்லறை. இன்னொன்று ஒரு ரூம் மாதிரியே கல்லால் அப்படி கட்டி அப்படி அந்த மாதிரி ஒரு கல்லறை, அது ஒரு டைப்பு. இன்னொன்று மலையை குடைஞ்சி உள்ளார ஒரு ஸ்லாப் இதெல்லாம் வச்சு அப்படி ஒரு கல்லறை. இவரோட லாசரோட கல்லறை அந்த மாதிரி தான். இயேசுவோடைய கல்லறையும் லாசரோட கல்லறையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. அதே மாதிரி தான் அரிமத்தியா ஊர் யோசேப்பு அந்த ஒலிவ மலைக்கு அங்கே பக்கத்துலேயே அங்கே அந்த கல்லறையில் அந்த தோண்டி அவர் தனக்காக ஒரு கல்லறையை வச்சுருந்தார். அந்த கல்லறையிலே வேறு வைக்க முடியல அப்படின்னு சொல்கிறதுக்காக வேற ஒரு, ஏன்னா ஆண்டவருக்கு நல்ல ஒரு அடக்கத்தை கொடுக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் ஓய்வு நாள் வந்துருச்சு, வெள்ளிக்கிழமை முடிஞ்சு ஓய்வு நமக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், யூதர்களுக்கு சனிக்கிழமை ஓய்வு நாள். 6 மணியோட வெள்ளிக்கிழமை 6 மணியோட எல்லா வேலையும் போட்டுறணும், எங்கேயும் போகக்கூடாது. போனால் ஒரு ஓய்வு நாள் தூரமான 1 கிலோமீட்டர் மட்டும் தான் போகணும். இருந்த இடத்த விட்டு எந்திரிக்கக்கூடாது. ஜபாலயத்துக்கு போகலாம், பண்ணலாம், சமைக்க கூட கூடாது. அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு எதுவுமே இது வேலையை செய்கிறவன் எவனும் சபிக்கப்பட கடவன் அப்படின்னு வாசிக்கிறோம் லேவியராக எண்ணாமத்தில். சமைக்க கூட முடியாது, முன்னாடியே சமைச்சு வச்சிடணும், எல்லாம் பண்ணிடணும், அடக்கம் பண்ணக்கூடாது, எல்லாம் உடனே அடக்கம் பண்ணிடணும். இல்லை, அதனால் வேகமாக வந்து பக்கத்தில் அந்த கலர் இருந்தது. அதாவது சிலுவையில் அறையப்பட்ட இடத்திலே ஒரு தோட்டம் இருந்தது அப்படின்னு வாசிச்சாங்க. அதனால் வேகமாக பாடியை இறக்கி கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு அடக்கம் கொடுத்துக்கலாம் அவருக்கு அப்படின்னு நினச்சி தான் என்ன பண்ணாங்க, வைக்கிறாங்க. அப்போ யூதர்கள் எப்படி அடக்கம் பண்ணுவாங்க? இப்போ 3 கல்லறையில் 3வது கல்லறை டைப்பான கல்லறையில் தான் ஆண்டவர் வச்சாங்க. மலையை குடைந்து அதுக்குள்ளே வச்சு ஒரு பெரிய கல்லை போட்டு மூடுவாங்க. அந்த கல்லை 10 பேர் சேர்ந்து உருட்டி தள்ளி அந்த கல்லை மூடணும். அதுக்கு முன்னாடி ஒரு ரூமில் ஒரு கல்லறை, அது ஒரு டைப் கல்லறை, அதில் இல்லை. அப்புறம் அடியில் தோண்டி கல்லறை, அதுலேயும் கிடையாது. ஆனால் மலை குகையில் அரிமத்தியா ஊர் யோசேப்பு தனக்காக வெட்டி வைத்திருந்த கல்லறையில் ஆண்டவரை கொண்டு போய் பிலாத்துட்ட அனுமதி வாங்கி கொண்டு போய் வச்சுட்டார். அப்போது அவங்க எப்படி அடக்கம் பண்ணுவாங்க பாடியை அப்படின்னா, முதல்ல அந்த தாவர சாறு ஒன்று எடுத்துக்குவாங்க. தாவர சாறு, ஒரு குறிப்பிட்ட ஒரு தாவரத்தில் ஒரு சாறு இருக்கும், அதை பிழிஞ்சி அதை எடுத்து அப்படியே தடவுவாங்க. அப்படியே கழுத்துலேருந்து அப்படியே பாதம் வரைக்கும் தடவுவாங்க. தடவிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு சீலையை எடுப்பாங்க. ஒரு பெரிய துணி ஒன்று எடுப்பாங்க, லினன் கிளாத்துன்னு பேர், சரியா? அந்த லினன் துணி அப்படின்னு இருக்கும். அதை எடுத்து கால்லேருந்து அப்படியே கழுத்து வரைக்கும் சுற்றுவாங்க. சுற்றிட்டு பாடியோட அப்படியே மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மறுபடியும் எடுத்து மறுபடியும் அதே தாவர சாரை எடுத்து மறுபடியும் பூசுவாங்க. பூசிட்டு கழுத்துலேருந்து கால் வரைக்கும் மறுபடியும் இன்னொரு சீலை இழப்பு சுற்றுவாங்க. மொத்தம் 3 ட்ரெஸ்ஸு அந்த பிணத்துக்கு. எப்போதுமே அவங்க பண்ணுறது இதுதான். சுற்றிட்டு முகத்துக்கு மட்டும் தனியாக ஒரு ட்ரெஸ் ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு சீலை ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் முகத்தில் வந்து இப்போ இதெல்லாம் சுற்றிட்டு என்ன பண்ணுவாங்க, பாடி முழுவதை இதுக்கு மேலே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த 2வது சீலை சுற்றுறதுக்கு முன்னால் இந்த மரியாள் நலத தைலமும் வெள்ளைப்போளம் கலந்த வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து போட்டு உடைச்சாங்க அப்படின்னு சொல்லல. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், அவளை ஏன் தொந்தரவு படுத்துகிறாய், அவளை வந்து என்னை அடக்கம் பண்ணுவதற்காக வைத்திருந்தாள். அதை வாங்கி அதை வந்து என்ன பண்ணாங்க, அப்படி ஊற்றி விட்டாங்க. ஊற்றி விட்டு 2வது சீலையை எடுத்து கழுத்துலேருந்து அப்படி கால் வரைக்கும் அப்படி சுற்றிட்டாங்க. சுற்றிட்டு இதுக்கு மேலே அரிமத்தியா அவர் பங்கு இருக்கும்ல, அரிமத்தியா ஒரு யோசேப்பு, நிக்கோதேமு, வெள்ளைப்போளம் கரியப்போளமும் கலந்த அப்படியே கலவையை அப்படியே தடவிட்டு முகத்தில் மறுபடியும் அந்த தாவர சாரை பூசி அந்த சீலையை வச்சு கட்டுவாங்க. இப்படித்தான் அடக்கம் பண்ணி இயேசுவின் சரீரத்தை வைத்தார்கள். அல்லேலூயா. இயேசுவின் சரீரம் மட்டும் இல்லை, எல்லாருடைய சரீரமும் ஏறக்குறைய இது மாதிரி தான் இருக்கும். வெள்ளைப்போளம் கரியப்போளமும் வந்து கலக்காமல் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. சுற்றி வைத்து நல்லா வச்சுட்டாங்க. அவங்க என்னன்னா அவசரமாக வச்சுட்டாங்க, சரியா? அது நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். அது பக்கத்தில் இருந்தபடியினாலே என்ன பண்ணது, ஆயத்த நாளாக இருந்தபடினாலும், அது பக்கத்தில் இருந்தபடினாலே, கல்லறை சமீபமாக இருந்தபடினாலே, சரியா? அப்போ வந்து அவருக்குன்னு தனியாக ஒரு கல்லறை பண்ணிடணும், அப்படி தான் அவங்க நினச்சிருக்கணும். அப்படி தானே? இயேசு கூட ஒரு கல்லறை கட்டிடணும், அப்படி தான் நினச்சி என்ன பண்ணாங்க. அந்த கல்லறை சமீபமாக இருக்குது. பாவம் என்ன பண்ணுறது, நல்ல பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார், இவரை போய் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அழுதுகிட்டே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வச்சு முடிச்சுட்டு எல்லாம் பெரிய ஒரு கல்லை புரட்டி வச்சுக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் இதை கல்லறை வச்ச பிறகு இந்த பிரதான ஆசாரியர் சதுசேயருக்கு என்னாச்சு, மூக்கில் வேர்த்துருச்சு. ஏன்னா ஐயோ அந்த எத்தனை என்ன சொன்னான், 3 நாளைக்கு எழுந்திருப்பான்னு சொன்னானே அப்படின்னு 27ஆம் அதிகாரம் 58 to 66 அதை மட்டும் வாசிங்க. அவங்க சொன்னதை மட்டும். ஆண்டவனே
அந்த எத்தனை பிலாத்துட்ட போய் சொல்கிறாங்க. ஆ 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அந்த சீசர்கள் ராத்திரியிலே வந்து திருடிட்டு போயிட்டு ஐயோ இயேசு மரித்தோடு எழுந்துட்டாருன்னு சொல்லாதபடிக்கு முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து என்றார்கள். பிலாத்து, உங்களுக்கு தான் காவல் சேவர் இருக்கு, போய் பத்திரப்படுத்திங்க, என்னை ஆளை விடுங்கன்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் அவர் செத்த பிறகு என்னை தொந்தரவு பண்ணுறீங்களே அப்படின்ட்டு பிலாத்துக்கு ரொம்ப கடுப்பாகி சொல்லிட்டாரு. போய் இப்போ கல்லறையை பத்திரப்படுத்திங்க. பிலாத்து என்ன சொன்னார்? போய் உங்களுக்கு சேவகர் உண்டு, நீங்கள் போய் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். மத்திய 28 அதிகாரத்தில் கடைசியில் வாசிங்க அப்படின்னா காவல் சேவகர்களுக்கு பணம் கொடுத்து என்ன பண்ணாங்க? அப்போ யாருன்னா இவங்க சேவகர் இல்லை, ரோம போர் சேவகரை இவங்க வந்து என்ன பண்ணாங்க? வற்புறுத்தி நீங்கள் தான் காவல் இருக்கணும் அப்படின்னு பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. வாசிங்க அது. ஆலோசனை பண்ணி சேவர்களுக்கு இவங்க சேவர்னா ஏன் பணத்தை கொடுக்கணும்? சேவர்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து என்று சொல்லுங்கள். இது புரியுதா? இது தேசாதிபதிக்கு, யாருக்கு? பிலாத்துவுக்கு கேள்வியானால் தெரிய வந்தால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி, அப்போ அவங்க யார் சேவகர்? ரோம போர் சேவகர், பிலாத்துவோட சேவகர். ஆனால் இப்போ பிலாத்து என்ன சொன்னார்? உங்களுக்கு சேவகர் உண்டு, அவங்களுக்கு சேவகர் இருக்கிறாங்க. சரியா? என்ன யார் அந்த சேவகர்னா தேவாலய போர் சேவகர்கள் இருப்பாங்க. சரியா? அவங்க பெரும்பாலும் லேவியர்கள். அவங்க லேவியர்கள் வந்து என்ன பண்ணால் பட்டயத்தை பிடிச்சி யாரும் உள்ளுக்குள்ளே நுழையாதபடி காவல் இருப்பாங்க. உங்களுக்கு தான் சேவகர் இருக்கு, போய் காவல் பண்ணிங்க. அவங்க இரவும் பகலும் காவல் காக்கணும், ஆலயத்தை காவல் காக்கணும், அதை வச்சுருப்பாங்க. அது மோசே நியாயப்பிரமாணத்தில் இருக்குது. அதான் உங்களுக்கு தான் இருக்க நீங்கள். ஆனால் வந்து இவங்க என்ன அப்படின்னா எங்கே போர் சேவகரை வச்சாலும் என்னது என்ன பண்ணுவாங்க? உண்மையிலே இயேசு உயிரோடு எழுந்துட்டாரு, அதை மறைக்கிறாங்க அப்படின்னு இவங்க சேவகரை வச்சு என்ன பண்ணிட்டாங்க? இவங்களே என்ன பண்ணிட்டாங்க? பாடியை திருடிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. எவ்வளவு கவனமாக இருக்கிறாங்க பாருங்க. அதனால அவரை மறுபடியும் போய் என்ன பண்ணியிருப்பாங்க? நிச்சயம் போய் கேட்டு உங்கள் போர் சேவகரை கொடுங்க. புரியுதா இல்லையா? அதனால தான் தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அதை சம்மதப்படுத்தி இவ்வளவு கவனமாக இருக்குது. முத்திரை போடுறாங்க, காவல். சரி, ஏன் இவ்வளவு அவருக்கு மரணத்தில் வந்து இவ்வளவு பிரச்சனை? ஏன் வந்து செத்த பிறகு ஏன் பிரச்சனை? என்ன அப்படின்னா பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி இறந்த உடனே போடுறாரு. எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் பாஷைகளில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா அப்படி சொல்லிட்டு. சரி, அதில் என்ன இருக்குது? அப்போ வந்து அதை பிரச்சனை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? இவன் ராஜா என்று சொன்னதாக சொல்லும். ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா மொத்தம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் INRI அப்படின்னு எழுதியிருக்கும். அப்படி தானே? பார்த்துருக்குறீங்களா? INRI அது லத்தீன் மொழியில். சரியா? அதுக்கு என்னென்னா ஏசுஸ் நசரேனுஸ் ரெக்ஸ் அயோடேயோரம் அப்படின்னு பேர். அப்படின்னா ஏசுஸ் நசரேனுஸ்னா ஏசு நசரேயன். சரியா? நம்ம நசரேனாகிய இயேசுன்னு சொல்லுவோம். அதில் எப்படி வரும்னா ஏசு நசரேயன், ரெக்ஸ் அப்படின்னா ராஜா அப்படின்னு அர்த்தம், அயோடேயோரம்னா யூதர்களுக்கு அப்படின்னு வரும். சரியா? இது எபிரேயம். அடுத்து கிரேக்கத்தில் நமக்கு வந்து கிடையாது. அது வந்து சில நாடுகளில் இன்னும் இருக்குது. சரியா? அது எப்படி இருக்குன்னா IBNI அப்படின்னு இருக்கும், INBI அப்படின்னு இருக்கும். எப்படி இருக்கும்? INBI, INRI. இப்போ நமக்கு ஆசைக்கணும். அது என்ன அப்படின்னா அது கிரேக்கத்தில் ஏசுஸ் நசரேன் பேசிலஸ் அயோடேயோன் அப்படின்னு இருக்கும். ஏசு நசரேயன், பேசிலஸ்னா ராஜா, கிரேக்கத்தில் பேசிலஸ்னா ராஜா, அயோடேயன்னா யூதர்களுக்கு அப்படின்றது. சரி, இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க இதெல்லாம் வாசிக்கிறாங்க. 3 மொழியில் எழுதி போட்டிருக்கு. ஆனால் நம்ம இதில் சும்மா INRI, ஆனால் 3 மொழியில் எழுதி போட்டிருக்கு. இந்த 3வது மொழி எபிரேயரில். அப்போ என்ன அப்படின்னா லத்தீனில் படிக்கிறவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டோம், கிரேக்க தெரிஞ்சவங்களுக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டோம், எபிரேயங்களுக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டோம். இது என்ன வழக்கம் அப்படின்னா அவங்க செய்த தப்பை என்ன பண்ணுவாங்க? மேலே எழுதி போடுவாங்க. சிலுவை குற்றவாளிகள்னால் அவங்க செஞ்ச தப்பு இது, இவன் திருடினான் அப்படின்னு எல்லா மொழிகளும் எழுதி போடுவாங்க. இயேசுவுக்கு அப்படி எதுவும் எழுதி போடல.
அதனால் அவர் நசரேயனாகிய இயேசு யூதர்களுடைய ராஜா அப்படின்னு எழுதி போட்டாங்க. இப்போ எபிரேயத்தில் எழுதுகிறாங்க. எபிரேயத்தில் எழுதுகிறாங்க. அது எப்படி எழுதுனா, யெஷுவா ஹ நசரி. யெஷுவானா இயேசு, ஹ நசரி அப்படின்னா நசரேயன். வேமெலேக் ஹோ யெகோதீம் அப்படின்னு அர்த்தம். வேமெலேக் அப்படின்னா ராஜா, ஹோ யெகோதீம் அப்படின்னா யூதர்களுக்கு அப்படின்னு அர்த்தம். யெஷுவா ஹ நசரி, வேமெலேக் ஹோ யெகோதீம் அப்படின்னா நசரேயனாகிய இயேசு யூதர்களுக்கு ராஜா. இப்போ இதில் வந்து சரி மறுபடியும் போய் கேட்குறாங்க, ஏன் வந்து அவன் ராஜா என்று சொன்னபடி சொல்லு அப்படின்னா, இந்த யூத ரபிகளுக்கு வந்து என்னன்னா ஒவ்வொரு யூத எழுத்து ஒவ்வொன்றுக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது. சரியா? தனியாக இப்போ நமக்கு ஆனா அப்படின்னா ஆனா தான் அது இது கிடையாது. ஆனால் யூதர்களுக்கு முதல் எழுத்து இருக்குது பாருங்கள். முதல் எழுத்து அது தேவனை குறிக்கும் எழுத்து. முதல் எழுத்து தான் அது. அதே நேரத்தில் தேவனை குறிக்கிற ஒரு எழுத்து. புரியுதா இல்லையா? அதனால் நசரேயனாகிய இயேசு யூதர்களின் ராஜா, யெஷுவா ஹ நசரி வேமெலேக் ஹோ யெகோதீம், இதில் முதல் எழுத்தை மட்டும் பார்க்குறாங்க. அதெல்லாம் கவனம் வைப்பாங்க. இதை முதல் எழுத்தை சேர்த்து பார்த்தா கர்த்தர்னு வந்துருச்சு. அல்லேலூயா. முதல் எழுத்தை மட்டும் சேர்த்து பார்த்தா கர்த்தர் யெகோவான்னு வந்துருச்சு. யெகோவானா அவங்க யாருன்னா பழைய ஏற்பாடில், அதாவது யெகோவானா வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர்னு அர்த்தம். அதாவது என்ன படிக்கிறவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் வானத்துக்கும் பூமிக்கு நடுவாக சிலுவையில் அநியாயமாக தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லாமல் எழுதி போட்டான். அவன் என்னமோ எழுதி போட்டுட்டான். ஆனால் எழுதப்பட்டது அதான் மறுபடியும் போய் வந்து அவர்கிட்ட பிலாத்துல கேட்குறாங்க. அவர் எரிச்சலோடு சொல்லிட்டாரு. என்ன சொன்னார்? நான் எழுதினது அவருக்கு தெரியாது, ஏதோ எழுதுங்கப்பா அப்படின்ட்டார். அல்லேலூயா. அதை முதல் எழுத்தெல்லாம் அப்படியே சேர்த்து பார்க்குறாங்க. இப்போ திமுக அப்படின்னா என்ன அர்த்தம்? திமுகங்கிறது ஒரு இது, ஆனால் அதுக்கு என்ன இருக்குது? ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ அது ஒரு அர்த்தம் இருக்குது. அதே போல் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அதை அக்ரோனியம்னு சொல்லுவாங்க. இப்போ ஜெம்ஸ் அப்படின்னு ஒரு ஊழியம் இருக்கிறது. காஸ்பல் எக்கோயிங் மிஷனரி சொசைட்டி அப்படின்னு பேர். ஜெம்ஸ் அப்படின்னா என்னென்னா வைரங்கள்னு அர்த்தம். உண்மையிலே ஜிஎம்எஸ் ஜெம்ஸ்னா என்னது? வைரங்கள்னு அர்த்தம். ஆனால் அதுக்கு உள்ள உண்மையான அர்த்தம் என்னது? அது காஸ்பல் எக்கோயிங் மிஷனரி சொசைட்டி அப்படின்னு வச்சுக்கிறான். இந்த மாதிரி நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா, இந்த முதல் எழுத்தை மட்டும் சேர்த்து பார்த்தா கர்த்தர்னு வந்துருச்சு. அல்லேலூயா. சரியா? அவன் என்னமோ எழுதிட்டான், ஆண்டவர் அதை அப்படியே நிறைவேற்றிட்டாரு. இதை பார்த்ததுனால தான் என்ன பண்ணுறாங்க, இந்த உயிர்த்தெழுதல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ நடவடிக்கை. பிசாசு என்ன பண்ணுறான்? மண்டையில் தட்டி போங்கங்கிறான். உயிர்த்தெழுதல் நடந்துட்டா பிசாசுக்கு என்ன? முடிஞ்சு போயிடுச்சு. அல்லேலூயா. அதனால் போய் பத்திரப்படுத்துகிறாங்க. அல்லேலூயா. என்னதான் பத்திரப்படுத்தினாலும் இயேசு அதிகாலையில் எழுந்தார். அல்லேலூயா. அதிகாலையில் எப்படி ஜபத்துக்கு எந்திரிப்பாரோ அதே மாதிரி எந்திரிச்சு அவர் என்ன பண்ணார்? நடந்து போயிட்டே இருந்தார். அல்லேலூயா. அவர் நடந்த பிறகுதான் மின்னலை போல ஒரு தேவதூதன் இறங்கி கல்லை புரட்டு தள்ளி கல்லனின் மேலே உட்கார்ந்தான். மின்னலை மாதிரி. அப்போ வந்து அவங்களெல்லாம் என்ன போர்ச்ச ஒரு மின்னல் அடிச்சிச்சின்னு சொல்லுவாங்க. என்ன அடிச்சிச்சு? ஒரு மின்னல் அடிச்சு. ஒரு சூரியன் வந்துச்சு. தேவதூதர்களே இப்படி இருப்பாங்க, சூரியன் மாதிரி இருப்பாங்க. அப்போ தேவன் எப்படி இருப்பார்? அல்லேலூயா. திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். அப்போ அவர் கிளம்பி போயிட்டார். இப்போ 4 சுவிசேஷங்களில் பார்க்குறோம், என்னமோ ஒரு மாதிரி ஒரு இதாக இருக்குது. எல்லாமே சேர்த்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆரம்பத்திலிருந்து என்ன நடந்தது, காலையிலிருந்து உயிர்த்தெழுதலின் காலையிலிருந்து மணி நேர கணக்கின்படி சாயங்காலம் வரைக்கும் என்ன நடந்ததுன்னு பார்க்க போகிறோம். அதிகாலையிலே பெண்கள் மரிய மகதலேனாளுடன் கல்லறைக்கு போகிறாங்க. அதிகாலையிலே பெண்கள் என்ன பண்ணுறாங்க? கல்லறைக்கு போகிறாங்க. அதான் மார்க் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம். இது அதிக இருட்டோடே நடந்தது. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் அதிகாலையிலே வந்து புரட்டி தள்ளுவான் யார் என்று ஒருவர் கல்லறையில் புரட்டி தள்ளுறவன் யாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அது நடந்திருக்குது. அல்லேலூயா. சரியா? ஒரு பெரிய தேவதூதன் இறங்கி என்ன பண்ணாரு? கல்லையை வந்து புரட்டி தள்ளிட்டாரு. அல்லேலூயா. அப்போது இவங்க என்ன புரட்டி இவங்க கல் அப்போ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்துருச்சு. கல்லை புரட்டி தள்ளிட்டாங்க. இவங்க பார்க்குறாங்க கல் யார் என்று சொல்லி கொண்டு இருக்கும்போது வாசிங்க. இருந்தது. தள்ளப்பட்டு ஏற்கனவே தேவதூதன் வந்து ஏற்கனவே தள்ளிட்டார். இதெல்லாம் முன்னாடி நடந்துருச்சு. சரியா?
சரி, அப்போ இப்போ மகதலேனா மரியாளுக்கு முதல் இயேசு தரிசனம் பண்ணாரு. அது எப்போ? மகதலேனா மரியாள் இருட்டோட போறாங்க. அத ஆ ஆ ஆ முதல் தரிசனம் பண்ணா இருக்கட்டும். அல்லேலூயா. இப்போ முதல்ல நடக்கிறது இதுதான். என்ன பண்றாங்க? அதிக இருட்டோட ஸ்திரீகள் என்ன பண்றாங்க? மகதலேனா மரியாளோட போறாங்க. இப்போ வந்து கல் புரட்டப்பட்டிருக்கிறதுன்னு இதை பார்த்த உடனே மகதலேனா மரியாள் என்ன பண்றாங்க? இதெல்லாம் 4 மணிக்கு நடக்குது. வேகமாக ஓடுறாங்க. யாரை அழைக்கிறதுக்கு? பேதுருவையும் யோவானையும் அழைக்கிறதுக்கு. கல்லறை திறக்கப்பட்டிருந்தால் அதிர்ச்சி யாருக்கு? மகதலேனா மரியாளுக்கு. இந்த நேரத்தில் மரிய மகதலேனாள் பேதுரு யோவானிடம் ஓடி இதை பற்றி சொல்லுகிறாள். 22 யோவான் 22 சீக்கிரமா வாசிங்க. ஆ ஆ போய்விட்டார்கள். தெரியவில்லை என்றால் புறப்பட்டு ஓடினார்கள். இருங்க இதே நேரத்தில் இப்போ இங்கே வந்து இப்போ வெளியில் இருக்குது, இங்கே போயிட்டு வர்றதுக்கு நேரம் ஆகும். இதே நேரத்தில் பெண்கள் என்ன பண்ணிட்டாங்க? உள்ளுக்குள்ளே போயிட்டாங்க. கல்லறைக்கு உள்ளுக்குள்ளே போயிட்டாங்க. உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது? மார்க் 16:5 பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் அதில் அவர் தான் யாரு? கல்லை புரட்டி தள்ளினவர். அவர் என்ன பண்ணுறார்? வாலிபன் ஆகிட்டார். வாலிபன் மாதிரி உள்ளார உட்காந்துருக்கிறார். ஏன்னா அப்படி இருந்தால் யார் என்ன ஆயிடுவாங்க? பயந்து மின்னல் மாதிரி இருந்தால் என்ன ஆயிடுவாங்க? உருவத்தை மாற்றிட்டு உள்ளார உட்காந்துருக்காரு தேவதூதர். அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். இது லூக்கா 24:4 இருக்கு. மத்தேயு 28:5 இந்த பெண்களோட தேவதூதர்கள் பேசுறது இருக்கு. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. இப்போ இவங்க அடுத்தது நடந்தது. எல்லாரும் அதிர்ச்சியாகி கல்லறையை விட்டு கிளம்பிட்டாங்க. இந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? ஆனால் இவங்க யாரும் இயேசுவை பார்க்கல. கல்லறை மார்க் 16:8 வாசிங்க சீக்கிரம். நடுக்கம் திகிலும் அவளை பிடிக்க கல்லறை விட்டு ஓடினார்கள். ஒருவருக்கும் சொல்ல போறாங்க. யாருக்கு? அவங்களுக்கு ஒருவருக்கும் சொல்லாமல் போனார்கள். அல்லேலூயா. லூக்கா 24:9 வாசிங்க. அறிவித்தார்கள். அல்லேலூயா. இப்போ இவங்க போய் அறிவிட்டு இருக்கும்போது பேதுருவும் யோவானும் கல்லறையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பேதுரு யோவானும் கல்லறைக்கு உள்ளே வருகிறாங்க. மரிய மதலினாலும் எல்லாம் வந்து கல்லறைக்கு வெளியில் உட்காந்துருக்கிறா. யோவான் வந்து என்ன பண்ணுறாரு? அந்த சீலையை பார்க்குறாரு. பேதுரு சீலைகள்லாம் கிடக்கிறத பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரும் என்ன பண்ணுறாரு? ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான் அப்படின்னு இருக்கும். யோவானில் போட்டிருக்கும். அல்லேலூயா. அடுத்தது இப்பொழுது மகதலேனா மரியாள் தனியாக உட்காந்துருக்கிறாங்க. இப்போ மகதலேனா மரியாள் வந்து என்ன பண்ணுறாங்க? மகதலேனா மரியாளோடு இருந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க? அங்கே போய் என்ன பண்ணுறாங்க? மற்ற அப்போஸ்தலர் பேதுரு யோவான் இல்லை, யார்கிட்ட? மற்ற அப்போஸ்தலர்கள்ட்ட சொல்லிட்டாங்க. மகதலேனா மரியாள் பேதுரு யோவான் 2 பேர்கிட்ட மட்டும் சொல்லி அவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. மற்ற எத்தனை பேர் இருக்கிறாங்க? மற்ற 10 பேர் கிடையாது. ஒருத்தர் இறந்துட்டாரு, இன்னொருத்தரும் இல்லை. யார் அது? தோமாவும் இல்லை. சரியா? அப்போ அங்கே 8 பேர் தான் உட்காந்துருக்கிறாங்க. அந்த 8 பேர்கிட்ட சொல்ல ஓடுகிறார்கள். 24:9 லூக்கா 24:9-11. எல்லாம் சொல்லிட்டாங்க. சரியா? அதற்கடுத்து மரிய மகதலேனால கல்லறையிலே விட்டுட்டு பேதுரு யோவான் என்ன பண்ணிட்டாங்க? கிளம்பி போய்விட்டார்கள். இதுக்குள்ளே மணி 6 ஆயிடுச்சு. காலையில் மணி 6 ஆயிடுச்சு. அப்போ வெளியே அப்போ வந்து பார்க்குறா, உள்ளுக்குள்ளே எட்டி பார்க்குறா, தேவதூதர்கள் உட்காந்துருக்கிறத பார்க்குறாங்க. யார்? மகதலேனாளுக்கு தேவதூதர்கள் காட்சி கொடுக்குறாங்க. அந்த பெண்களுக்கு காட்சி கொடுத்தா மரிய மகதலேனாளுக்கு காட்சி கொடுக்குறாங்க. யோவான் 20:16 20:16 இல்லை 20 இல்லை தேவதூதர்கள் பேசுவாங்க. மகதலேனாள் அதுக்கு முன்னாடி உள்ளத வாசி. ஸ்ரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். யார்கிட்ட பேசுறாங்க? அதை வாசிங்கன்னு சொன்னேன். இடத்திலே பெண்ணுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் உட்கார்ந்திருக்கிறதை கண்டார்கள். ஸ்ரீயே ஏன் அழுகிறாய்.
ஆ ஆ தெரியவில்லை என்றால் ஆ இயேசு நிற்கிறதை கண்டால் இயேசு என்று அறியாதிருந்தாள். ஆ ஸ்ரீயே ஆ யாரை தேடுகிறாய் என்றார். தோட்டக்காரர் என்று எண்ணி அண்டர்லைன். இதுதான் நம்ம இப்போதான் செய்திக்கே வர்றோம். அல்லேலூயா. இயேசுவை தோட்டக்காரர் என்று எண்ணி ஐயா ஆ ஆ ஆ ம் மரியாளே என்றார். ஆ ஆ ரபுனி என்றார். போதகரே என்று அர்த்தமாம். ம் என்னை தொடாது. ஆ போய் ம் ஏறி போகிறேன் என்று சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அப்போ இவங்க வந்து அப்போஸ்தலர்கள் இந்த மற்ற பெண்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, நல்லா கவனிங்க. இவங்க அந்த 8 அப்போஸ்தலர்கள்ட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்காங்க. இப்போ மணி 6-7 ஆயிடுச்சு. இயேசு என்ன பண்ணாரு, மகதலா மரியாளை அனுப்பிட்டு அந்த நேரத்தில் பிதாவையும் போய் பார்த்துட்டு, சரியா, பிதாவிட்ட போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணாரு, அவங்கள சந்திக்கிறார் வழியில். அவங்க வீட்டுக்கு போகிற வழியிலே இயேசு யாரை சந்திக்கிறாரு, அந்த பெண்களை சந்திக்கின்றார். அல்லேலூயா. மத்தேயு 28:9 வாசிங்க. மத்தேயு போகிற போது வாழ்க என்றார். ஆனா மகதலா மரியாள்கிட்ட இயேசு என்ன சொன்னாரு, என்னை தொடாதே. அப்ப என்ன பண்றாரு, மகதலா மரியாள்கிட்ட பேசிட்டு பிதாட்ட போயிட்டு வந்துட்டாரு. அல்லேலூயா. போயிட்டு அங்க மற்ற பெண்கள்கிட்ட போயிட்டாரு ஆண்டவர். போய் வந்து மறுபடியும் போய் என்ன பண்ணுங்க நீங்க சொல்லுங்க. அப்ப வீட்டுக்கு போனவங்க என்ன பண்றாங்க, மறுபடியும் ஓடுறாங்க. மறுபடியும் என்ன பண்ணாங்க, இயேசுவை பார்த்தோம். முதல்ல தேவதூதரை பார்த்தோம். இப்போ யாரை பார்க்குறோம், இயேசுவை பார்த்தோம். அடுத்தது இப்போ மதிய நேரம் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, மதிய நேரம். மதிய நேரம்னா 12 மணி தான் மதிய நேரம். அப்போ இதற்குள்ளே சீஷர்கள் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இதுக்கு இடையில இதெல்லாம் முடிஞ்ச பிறகு மகதலா மரியாளும் மற்ற மரியாளும் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு மகதலா மரியாளுக்கு ஆசை, மறுபடியும் யாரை பார்க்கணும், இயேசுவனம். இன்னொரு மரியாதை கூட்டிக்கிட்டு வர்றாங்க. அதான் மத்தேயு 28 சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா, 2 மரியாதை வர்றாங்க. அப்போ பார்த்து மறுபடியும் வந்து கலரை திறக்கிறத பார்த்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, போய் சீஷர்களிடத்திலே சொல்லுகிறார்கள். இப்போ மதிய நேரம் ஆயிடுச்சு. நல்லா கவனிங்க. மதிய நேரம் 2 மணி 3 மணி ஆயிடுச்சு. அப்போ தான் எம்மாவூர் சீஷர்கள் 2 பேர் என்ன பண்ணுறாங்க, அன்றைய தினமே 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரம். அப்போனா பிரயாணத்தை மத்தியானம் 1 மணிக்கு தொடங்கியிருக்கணும். சரியா, 1 மைல்னா 2 கிலோமீட்டர்னு அர்த்தம். சரியா, ஒரு கணக்கு சொல்லுங்களேன். 1 மைல்னா எத்தனை கிலோமீட்டரு, 1.5 கிலோமீட்டர். 1.5 கிலோமீட்டர்னா 7 அல்லது 8 மைல். அப்போனா எத்தனை, 15 கிலோமீட்டர். 15லேருந்து 20 கிலோமீட்டர் இருக்கணும். நடந்து போகிறாங்க. அப்போ 1 மணிக்கு தொடங்கியிருக்கணும். இவங்க போய் நடந்து வர்ற போருக்கு இயேசு எதுவுமே தெரியாத மாதிரி என்ன பண்ணாரு, இப்படி அவர்கள் பேசி சம்பாதித்துக் கொண்டிருக்கையில் இயேசு உயிரோடு எழுந்து, சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு உயிரோடு கூட எழுந்து அவர்களோடு நடந்து போனார். அவரை அறியாதபடிக்கு 5 மணி, சாயங்காலம் 5 மணி 6 மணி நெருங்கிருச்சு. மறைக்கப்பட்டது. போதும். என்ன பேசுகிறீங்க, யாரை கேட்குறீங்கன்னு சொன்னார். நாங்கள் சொன்னோம், நசரேனா இயேசு வந்து உங்களுக்கு தெரியாதா, அவர் தீர்க்கதரிசியாக இருந்தார், அவர் அடித்து என்ன பண்ணாங்க, கொண்டுட்டாங்க அப்படின்னாரு. இயேசு வந்து புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, வந்து மனுஷகுமாரன் இப்படி பாடுபடணும் எழுதியது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மோசே நியாயப்பிரமாணத்துலேருந்து விவரித்து அவங்கள்ட்ட அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றாரு. அல்லேலூயா. இப்படி வந்து இவங்க பேசிக்கிட்டே இந்த நேரத்தில் எம்மாவூருக்கு சமீபமானார்கள். இயேசு அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. அப்புறம் என்ன பண்ணாங்க, போயிட்டாங்க. இப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது இயேசு வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போது அவங்க அதே நேரத்தில் அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அங்கே சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே பார்த்து இயேசுவை பார்த்துட்டு மறுபடியும் ஓடியாடுறாங்க. எப்போ 15-20 கிலோமீட்டர் கடந்து மறுபடியும் ஓடியாடுறாங்க. போகிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆயிருக்கும். திரும்பி வர்றதுக்கு ஒரு 4-5 மணி நேரம் ஆயிருக்கும். இதற்கு இடையிலே என்ன பண்ணாங்க, பேதுரு இதெல்லாம் பார்க்குறாரு. இந்த பேதுருவும் மற்ற சீஷர்களும் இயேசுவை பார்க்கவில்லை. பேதுரு மற்ற சீஷர்களும் யாரை பார்க்கல, இயேசுவை பார்க்கல. பேதுரு அவங்கெல்லாம் சாயங்காலத்தில் தான் பார்க்குறாங்க. இப்போ பேதுரு வந்து தனியாக வந்து எல்லாரையும் விட்டுட்டு தனியாக போகிறாரு. என்ன ஒரே குமைச்சலாக இருக்குது. யார் சொல்கிறது உண்மை, வந்து தேவதூரை பார்த்தோங்கிறாங்க. இவர் சீசர்கள்லாம் தேவதூரை பார்க்கவும் இல்லை. பெண்கள்லாம் யாரை பார்க்குறாங்க, இயேசுவை பார்க்குறாங்க, தேவதூரை பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. மற்ற சீசர்கள்லாம் கல்லறை திறந்துக்க மாட்டாங்க. பேதுரு மட்டும் தனியாக போயிட்டு இருக்கிறாரு.
தனியாக போனவன தனியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது இயேசு காட்சி தருகிறார். அல்லேலூயா. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 24:34, 1 கொரிந்தியர் 15:5. சீக்கிரம். சீமோனுக்கு தனியா தரிசனமாகிறார். சொல்ல கேட்டு விவரித்து சொன்னார். பேதுரும் பார்த்துட்டாரு. இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேதுரு அங்க பார்த்துட்டு மறுபடியும் இங்க ஒடியாடுறாரு. எங்க வர்றாரு? இவங்க இருந்த ரூமுக்கு ஒடியாடுறாரு. அதே நேரத்தில் எம்மாவூர் சீஷர்களும் வந்து எல்லாரும் பேசிக்கிடும் போது எல்லாருக்குமாக இயேசு தரிசனம் ஆயிட்டாரு. அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் என்று வந்து நின்றார். அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே இடத்திலே கூட்டப்பட்டு இருக்கையில் நடுவே நின்று என்றார். கைகளையும் காண்பித்தார். சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா. இங்க பாருங்க, நான் தான் ஒரு ஆவிக்கு இருக்கிறது மாதிரி இருக்காதே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சுவிசேஷத்தில் எழுதியிருக்கு. ஒரு சாப்பாடை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடலாம் காமிச்சார். அல்லேலூயா. நான் ஆவி இல்லை, பூதம் இல்லை, நான் தான் வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு ஆண்டவர் வாங்கி சாப்பிட்டு காமிச்சார். இந்த சூழ்நிலையில் தோமா என்கிற சீசன் இப்போ யார்கிட்ட இல்லை, இவங்க கூட இல்லை. இயேசு மரிச்சிட்டாருன்னா துக்கத்தில் அவர் எங்கேயோ போயிட்டாரு. இயேசு அவரையும் விடலை. 8 நாளைக்கு பின்பு இயேசு அவருக்கும் தரிசனமானார். போதும் இருக்கட்டும். அல்லேலூயா. 8 நாளைக்கு பின்பு இயேசு தரிசனமானார். ரைட். இப்போ தான் நமக்கு செய்தி ஆரம்பம். என்னன்னா, இயேசு தோட்டக்காரராக உயிர்த்தெழுந்தார். இப்போ மகதலேனா மரியாள்கிட்ட வருவோம். மகதலேனா மரியாளுக்கு அந்த தரிசனமானதை மட்டும் வாசிங்க. ஏன் அழுகிறாய்? ஏன் அப்படி நினைச்சாங்க என்று எண்ணி ஏன் இயேசு பேசுறது தெரியாதா? இயேசு பேச்சு தெரியாதா? சொல்லுங்க. இயேசுட்ட 3 வருஷம் பழகிருப்பாங்க, 2 வருஷம் பழகிருப்பாங்க. ஏன் இயேசு குரல் தெரியாதா மகதலேனா மரியாளுக்கு? அல்லேலூயா. ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னா, இயேசு ஒரிஜினலா அந்த பக்கம் தோட்டக்காரர் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு. அல்லேலூயா. அதே போல இயேசு உயிரோடு இருந்த பொழுது அரமேய மொழி பேசினார். ஆண்டவர் என்ன மொழி பேசினாரு? அரமேய மொழி பேசினார். அதில் தான் வந்து ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி, அது வந்து அரமேய மொழியில் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டின்னு சொன்னது. அல்லேலூயா. இந்த அரமேய மொழியில் 2 விதம் இருக்குது. ஒன்று கலிலேயாவில் ஒரு டைப்பாக பேசுவாங்க, சரியா? இன்னொன்று யூதேயாவில் இப்போ நம்ம தமிழ் இருக்குல்ல, எங்கே பேசுகிறாங்க? கன்னியாகுமரியில் ஒரு டைப்பாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் எங்கே பேசுகிறாங்க? நம்ம வீட்டில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. சில தமிழ் புரியவே மாட்டேங்குது. அதுபோல் கலிலேயாவில் ஒரு அரமேய மொழி பேசுகிறாங்க. இங்கே யூதேயாவில் அரமேய மொழி பேசுகிறாங்க. மகதலேனா மரியாள் கலிலேயாவை சேர்ந்தவர், ஆண்டவரும் கலிலேயாவை சேர்ந்தவர். எல்லா சீசர்களும் பெரும்பாலும் கலிலேயாவை சேர்ந்தவர்கள். இந்த யூதாஸ் காரியத்தெல்லாம் யூதேயாவை சேர்ந்தவர். அப்போ இன்னும் சில சீஷர்கள்லாம். அப்போது இயேசு அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தோட்டக்காரர் போலவே இருந்துட்டு யூதர்கள் பேசுகிற அரமேய மொழியில், யூதேயாவில் அந்த அரமேய மொழியில் பேசுகிறார். அதனால தான் என்ன பண்ண முடியல, இவங்களால என்ன பண்ணிக்க முடியல, கேட்ச் பண்ணிக்க முடியல. புரியுதா இல்லையா? உடனே தோட்டக்காரர் என்று நினைத்து ஐயா இவங்க வந்து அழுதுருக்குறாங்க. அழுதா கண்ணு ஒரு மாதிரி மங்களா இருக்குன்னு தெரியுமா, சரியாக பார்க்க முடியாது. அதனால் ஐயா தோட்டக்காரரே இவர் வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லுது. மரியாளே அப்படின்னு கூப்பிட்றாரு. இப்போ எப்படி பேசுகிறாரு? மரியாளே. இப்போ நான் கொஞ்சம் குரலை மாற்றி சகோதரி சகோதரன் அப்படின்னா வந்து என்ன இருக்கும், கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். இல்லை ஒழுங்காக கூப்பிட்டாலே காது கேட்க மாட்டேங்குது. இப்படி சகோதரி சகோதரன் அப்படின்ட்டு நம்ம குரலை மாற்றி சொன்னாலே கொஞ்சம் இதாக இருக்கும். அப்போ இயேசு அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணார், யூதர்கள் பேசுகிற அரமேய மொழியில் பேசுனதுனால என்ன ஆயிடுச்சு, அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் மரியாளே அப்படின்னு கலிலேயாவில் பேசுகிற மாதிரி கூப்பிட்டார். வழக்கமாக கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டாரு. ரபூனி போதகர் என்னை தொடாதே அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. இப்போ இயேசு ஏன் தோட்டக்காரராக உயிர்த்தெழுந்தார்? இயேசு சரீரம் வைக்கப்பட்ட இடத்துல ஒரு தோட்டம் ஒன்று இருந்தது. அந்த தோட்டத்திலே ஒருவனும் ஒரு காலம் வைக்கப்பட்டிராத கல்லறை ஒன்று இருந்தது. அல்லேலூயா. இயேசு தோட்டக்காரராக முதலிலே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் தோட்டக்காரராக உயிர்த்தெழுந்தார்? யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஏன்னா அவருடைய பிதாவே ஒரு தோட்டக்காரர், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அல்லேலூயா. அப்பா திராட்சை தோட்டக்காரர். அதனால குமாரனும் என்ன பண்ணாரு, முதல்ல தோட்டக்காரராக உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பார்த்தீங்கன்னா அப்பவே அங்கே ஒரு தோட்டத்தை நாட்டி விட்டார். வாசிங்க. நிறைவேற்றி
ம். நம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு ம். 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ம். தேவன் ஆ. சிருஷ்டித்து உண்டு பண்ணின இல்ல. ஆ. ஏதேனிலே ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. கரெக்டா வாசிக்கணும். ஏதேனிலே ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். அதனால அவரும் பிதாவும் தோட்டக்காரர். அல்லேலூயா. அப்ப தோட்டத்திலே ஆரம்பிச்சதை தோட்டத்திலே முடிச்சு வைக்கணும். ஆமென். ஏதேன் தோட்டத்தில் தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. அதை என்ன பண்ணாரு? கெத்செமனே தோட்டத்தில் சோதனை வந்தது. அந்த சோதனையில் ஜெயிச்சாரு. ஆதாம் ஏவாள் தோட்டத்தில் கெத்செமனே தோட்டத்தில் ஜெயிச்சு தேவசித்தம் செய்தார். அல்லேலூயா. தேவசித்தம் செய்து சாத்தானுக்கு ஒரு சாவுமணி அடிச்சாரு. கல்லறை தோட்டத்தில் சாவுமணி அடிச்சாரு. அல்லேலூயா. அதனால தான் தோட்டக்காரராக இயேசு உயிரோடு கூட எழுந்தார். ஆமென். ஏன் அப்படி செய்யணும்? இயேசு ஏன் தோட்டக்காரராக உயிர்த்தெழுந்தணும்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். வாசிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் என்றார். அல்லேலூயா. அப்ப இயேசு கல்லறையிலிருந்து உயிரோடு எழுந்த உடனே தலையை நசுக்கிட்டார். அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தார். ஆமென். உயிர்த்தெழுதல தான் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருந்தார். அல்லேலூயா. இயேசு ஏன் உயிரோடு எழுக்கணும்? ரோமர் 1:5 உயிர்த்தெழுந்த பின்பு பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருந்தார். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை பிசாசினால தாங்கிக் கொள்ள முடியல. ஆமென். வாசிங்க. ரோமர் 1:5 தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் மரித்தோர் உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருந்தார். அல்லேலூயா. பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருந்தார். அதுக்கடுத்து உயிர்த்தெழுதலின் சாயல்ல நம்மளையும் ஆண்டவர் சேர்த்திருக்கிறார். ரோமர் 6:5 1 பேதுரு 3:21 ஆனால் அப்படி நினைத்துதான் நாம் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அல்லேலூயா. அப்படி இயேசு உயிர்த்தெழலைன்னா ஞானஸ்தானத்துக்கு எந்த ஒரு அர்த்தமும் இருக்காது. வாசிங்க. 1 பேதுரு 3:21 அதற்கு ஒப்பனையான மெதுவாசிமா மெதுவா நிறுத்தி. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது வெறுமனே மாம்ச அழுக்கை நீக்குதலாக இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் ஒருத்தர் வாசிங்க இருந்து நம்மையும் உயிர்த்தெழுதினாலே ரட்சிக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷனை ஞானஸ்தானத்தில் ரட்சிக்கிறது எது? உயிர்த்தெழுந்த வல்லமை. அல்லேலூயா. உங்களை ஞானஸ்தானத்தின் போது ரட்சித்தது எந்த வல்லமை அப்படின்னா ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை. ஆண்டவருடைய எத்தனையோ வல்லமை இருக்குது. உங்களை ரட்சித்தது ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை. அதனால இயேசு உயிர்த்தெழணும். அல்லேலூயா. அவர் தோட்டக்காரராக எழுந்து அந்த மரணத்தின் அதிகாரியை பிசாசை ஜெயிக்கணும். எபிரேயர் 2:14 மரணத்தின் அதிகாரியை பிசாசை தம்முடைய மரணத்தினாலே ஜெயித்தார். அல்லேலூயா. அப்ப ஸ்திரீ நல்லா கவனிங்க. ஸ்திரீ உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன உண்டாக்குவேன்? உன் வித்துனா என்னது? அது சர்ப்பத்தின் வித்து. யார்கிட்ட சொல்றாரு? பாம்பா பார்த்து சொல்றாரு இயேசு. பிதாவாகிய தேவன் என்ன சொல்றாரு? பாம்பா பார்த்து சொல்றாரு. புரியுதா இல்லையா? ஒருத்தராக கேட்டு வர்றாரு. இல்லை ஸ்திரீ கொடுத்தா அப்படின்னா ஸ்திரீ வந்தானே இல்லை சர்ப்பம் வஞ்சித்தது. அப்போ சர்ப்பத்தை பார்த்து சொல்றாரு, நீ இப்படி செய்தபடினாலே எல்லாத்தையும் சபிக்கப்பட்டிருப்ப. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். இப்போ யாரை பார்த்து சொன்னா? வெறும் பாம்பை பார்த்து பேசலை, பாம்புக்குள்ள இருந்த பிசாசை பார்த்து பேசுறாரு. அல்லேலூயா. அப்போ ஸ்திரீயின் வித்து என்ன வித்து? அடுத்து சர்ப்பத்தின் வித்து. ரெண்டுக்கும் சண்டை. எப்போ? ஆதியிலேருந்து சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் தோட்டக்காரராக இருந்தால் பிசாசு என்ன பண்ணும்? தோட்டக்காரராக என்ன பண்ணும்? நடிக்கும். அதுதான் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் யாரும் எடுத்து வாசிக்கணும்னா எல்லாமே சொல்லிடுறேன். தாகோன் அப்படின்னு பெலிஸ்தீர்களுக்கு ஒரு தெய்வம் இருந்தது. பெலிஸ்தீர்களுக்கு என்ன இருந்தது? தாகோன். சிம்சோனை பிடிச்ச உடனே நேராக கொண்டு போய் சிம்சோன் ஸ்திரீயின் வித்து நேராக கொண்டு போய் தாகோன் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார்கள். தாகோன் யார் தெரியுமா? தோட்டக்கலைக்கெல்லாம் தெய்வம். அல்லேலூயா. தோட்டம் போட்டால் இந்த தாகோனை கும்பிடாமல் தோட்டம் போட மாட்டாங்க. தோட்டம் போடும்போது என்ன பண்ணுவாங்க? தாகோனை கும்பிடாமல் தோட்டம் போட மாட்டாங்க. தாகோன் யார் அப்படின்னா இந்த பாகாலுக்கே அப்பா. பாகால்னு சொல்கிறாங்கல்ல காணானி, அவங்களுக்கே அப்பா. பெரிய இது. அப்போ அந்த தாகோனின் கோவில் அண்டையில் சிம்சோனை பிடிச்சி கட்டி இழுத்துட்டு வர்றாங்க. நம்முடைய தேவன் என்ன பண்ணார்? அதில் நியாயாதிபதியில் போய் வாசிச்சு பாருங்க. இப்போ சொல்வதுக்கு நேரம் இல்லை. நம்முடைய பையனை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு கொண்டு வராங்க.
சிம்சோன் பரிதாபமாக ஜெபம் பண்ணி அந்த 2 நடுத்தூண்களை பிடிச்சு அந்த கோயிலையே இடிச்சு போட்டார். அல்லேலூயா. அப்போ ஸ்திரீயின் வித்து ஜெயித்தது. ஸ்திரீயின் வித்து ஜெயித்தது, சர்ப்பத்தின் வித்து தோற்றுறது. அல்லேலூயா. அதே போல் அதே தாகோன், அதே தோட்டக்கலை என்ன பண்ணுது? 1 சாமுவேல் புஸ்தகத்தில் கர்த்தருடைய பெட்டியை பிடிச்சு போயிடுவாங்க. கர்த்தருடைய பெட்டியை பிடிச்சு கொண்டு போய் வேற எங்கேயும் வைக்க மாட்டாங்க, நேராக தாகோனின் கோவிலை கொண்டு போய் வைப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அப்போ ஒத்தைக்கு ஒத்த ஆண்டவருக்கும் சரியா? எப்படி ஒத்தைக்கு ஒத்த? என்னோட சின்ன பெட்டி ஒன்று, நீ பெரிய சிலை ஒன்று, யாரு சண்டை பார்த்துக்குவோம். அடுத்த நாள் பார்த்தா தாகோன் வந்து என்ன பண்ணுது? முகங்குப்புற விழுந்து கிடது கர்த்தருடைய பெட்டி முன்னாங்க. அல்லேலூயா. மறுபடியும் தூக்கி வச்சாங்க. 2வது நாள் பார்த்தா கையும் காலும் உடைஞ்சு கிடக்குது. அல்லேலூயா. ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் வித்தை ஜெயித்தது. அல்லேலூயா. இதை எல்லாம் அப்படியே ஜெயிச்சுக்கிட்டே வந்துட்டு மோசே ஸ்திரீயின் வித்து, பார்வோன் சர்ப்பத்தின் வித்து, தாவீது ஸ்திரீயின் வித்து, கோலியாத் சர்ப்பத்தின் வித்து, ஒவ்வொருத்தரா ஜெயிச்சுட்டே வந்து கடைசியில் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். அல்லேலூயா. ஸ்திரீயின் வித்தானவரும் காலத்திலே தோற்றுவிக்கப்பட்டவன பலமான ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருந்த இயேசு கிறிஸ்து சர்ப்பத்தின் வித்தை மிதிச்சாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இதை தோட்டத்தில் தொடங்குறதுனால இயேசு தோட்டக்காரராக உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு நாம் என்ன பண்ணணும்? நம்ம பயணிக்கணும். அல்லேலூயா. இவர்களை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் கூட இந்த ஈஸ்டர் நாளில் இயேசு தோட்டக்காரராக உயிர்த்தெழுந்தார். உங்கள் வாழ்க்கையில் எது செத்து கிடக்கிறதோ இந்த நாள் முழுதல் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை சந்திக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த செய்தி மூலமாக உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.